ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப நாளாக ஒரு தோசைக்கல் யூஸ் பண்ணாமல் இருந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோவா தோசை வராது இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் நேற்று சப்பாத்தி போட்டு அதே தோசைக்கல் இன்றைக்கி தோசை ஊற்றணும் அப்படின்னா தோசை சரியாக வராதுங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரே ஒரு சின்ன டிப் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அது என்ன டிப் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரே தோசைக்கல்ல மோஸ்ட்லி எல்லாருமே சப்பாத்தியும் போடுவோம். அதே தோசைக்கல்ல அடுத்த நாள் பார்த்துட்டீங்க அப்படின்னா தோசை ஊற்றுவேன் இல்லைங்களா? அப்படி ஊற்றும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தோசை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அங்கங்கே ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு தோசைக்கல் வச்சு லோ ஃப்ளேமில் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துட்டு, ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுறலாங்க. அது மட்டும் இல்லாமல் தோசைக்கல் க்ளீன் பண்ணுற கூட இந்த டிப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லைட்டாக தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தோசை திருப்பி இருக்கு இல்லைங்களா, அந்த கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் சுரண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துல இருக்கிற அந்த எண்ணெய் பிசு எல்லாமே வந்துருங்க. ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வருங்க. நம்ம சோப்பெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு தோசை சரியாக வராது இல்லைங்களா? ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கல் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் தோசை கூட உங்ககிட்ட ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். தோசை அவ்வளோ முறுமுறுன்னு ஃபஸ்ட்டு தோசையை சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எண்ணெய் சேர்த்தாட்டி கூட தோசை நல்லா வரும். நான் லைட்டாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்த்தாமல் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு தோசைக்கல் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு எப்பவும் போல் நம்ம தோசையை ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு தோசையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. தோசைக்கல்லில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில், அதாவது தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுவேன் இல்லைங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் இந்த டிப்லேயே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. வேண்டாம் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், தோசை திருப்பறக்கும் எவ்வளோ சூப்பராக வருது இல்லைங்களா? ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.